Hi friends, எல்லோருக்கும் காலை வணக்கம். This is Shivaji. Stop loss ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியலன்னா ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டுங்க உங்களுடைய டார்கெட் நீங்கள் என்ன செட் பண்ணணுமோ செட் பண்ண கற்றுக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து சார்ட்டை அப்சர்வேஷன் நல்லா பாருங்கள். சார்ட்டை வந்து நீங்கள் புரியணும் அப்படின்ற மாதிரி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் ஏதோ ஒரு விதமாக என்ன சொல்கிறது புரியாத மாதிரியே சார்ட்டை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியாமே போயிடும். ஓகேங்களா? உங்களுக்கு என்னென்ன புரிஞ்சதோ அதை சேவ் பண்ணுங்கள். உங்களுக்கு சார்ட்டில் நீங்கள் பார்க்க சொல்ல எந்தெந்த விஷயம் உங்களுக்கு புரியுதோ அடுத்த டைம் வந்து அந்த புரிகிற விஷயத்தை அப்ளை பண்ணுங்கள். எனக்கு புரியல, எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் வேணாம். உங்களுக்கு ஒரு விஷயம் பார்க்க உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஆனால் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறத அப்சர்வ் பண்ணுங்கள், டைஜஷன் பண்ணுங்கள். அப்படியே மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் பார்த்துட்டே இருக்க வந்தால் சார்ட்டை. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ போகலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என்ன நம்ம அந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம மார்னிங் அப்டேட்ஸ்க்கு நான் லைக்ஸ் மேக்ஸிமம் வந்து 200 எதிர்பார்க்குறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நேற்று வந்து 155 லைக்ஸ் தான் மேக்ஸிமம் வந்துருந்தது. இட்ஸ் ஓகே, பார்க்கலாம். ஸோ அந்த 155 மெம்பர்ஸ்க்காக நான் வந்து இன்றைக்கி திரும்பவும் சரி மார்னிங் அப்டேட் திரும்பவும் போடலாம், நான் 200 லைக்ஸ் இந்த வீடியோவில் எதிர்பார்க்கலாம் அப்படின்றதுக்காக திரும்ப இந்த வீடியோ போடுறேன். மார்னிங் அப்டேட்ஸ் அப்படின்றது என்னென்னா ஒரு பர்டிகுலர் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங்கில் எழுந்துச்சி கொஞ்சம் டேட்டாஸை அனலைசிஸ் பண்ணி அது கூட நம்ம என்னென்ன கொஞ்சம் இன்னும் அப்சர்வேஷன் பண்ணலாம், என்னென்ன நடக்கலாம், கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து பண்ண சொல்ல உங்களால் முடிஞ்ச உங்கள் சப்போர்ட் லைக்ஸ் மூலிமா உங்கள் கமெண்ட்ஸ் மூலிமா தெரிவித்தா கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து மேக்ஸிமம் லைக்ஸ் நம்ம 200 லைக்ஸ் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சார்ட்டுக்கு போகலாம். அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல். நிஃப்டி 50யோட சார்ட் இது. நிஃப்டி 50யோட சார்ட் நேற்று வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, மேலே க்ளோசிங் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து ரெண்டு விஷயமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன அப்படின்னா, மேலே வந்து 16,800 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். உங்களுக்கு ஃபெபினாக்கு ரீடென்ஸ்மெண்ட் லெவல் கூட போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த கிட்டத்தட்ட இன்னும் டச் பண்ணலை, ஆனால் டச் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு அப்போ இங்கேருந்து சப்போர்ட்டிங் எடுத்திருக்கேன். அது ஆக்சுவலாக வந்து இந்த கேப் ஃபில் பண்ணிவிட்டு சப்போர்ட் எடுத்து நம்ம வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஓகே மேலே கண்டினியூ மூவ் ஆகிருக்கும் நம்பலாம். ஆனால் இந்த மாதிரி எடுத்திருக்கு. அதே மாதிரி எஸ்ஜிஎஃப் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பாசிட்டிவில் தான் இருக்குது. எல்லாமே பாசிட்டிவ். கிட்டத்தட்ட யூஎஸ் மார்க்கெட் நல்லா ஒரு 4%, 460 பாயிண்ட் பயங்கர ஒரு பாசிட்டிவ் யூஎஸ் மார்க்கெட்டில். யூரோப்பியன் மார்க்கெட் பாசிட்டிவ், எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே பாசிட்டிவ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எஸ்ஜிஎஃப் நிஃப்டி 113 பாயிண்ட்டுக்கு வந்து பாசிட்டிவ் காமிக்குது. ஓகேங்களா? ஸோ 113 பாயிண்ட் பாசிட்டிவ் காமிச்சிச்சு அப்படின்னா இங்கேருந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம 16,800 வந்து ரெசிஸ்டன்ஸில் வந்து அங்கேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோன்னா பிரேக் அவுட்டில் பை பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணுவோம். அந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறவங்க அதிகமாக இருப்பாங்க. ஸோ ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். ப்ரீவியஸ் ஹையும் அந்த இடத்துல இருக்குது. இப்போது 16,800 வந்து அது முந்தைய ஹை இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வந்து எல்லாமே பாசிட்டிவ் நல்ல ஒரு ஹியூஜ் சினாரியோ அப்படி தான் சொல்கிறாங்க. ரைட், ஒத்துக்கலாம். ஆனால் நம்மளுடைய பிளேஸ் வேணும் இல்லைங்களா? இப்போ அதுக்காக வந்து 16,800க்கு ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கிங்களேன். இந்த இடத்துல வந்து நம்ம டாப்பில் போய்ட்டு ஹை ப்ரைஸ் கொடுத்து வாங்க முடியுங்களா அந்த இடத்துல? இது அதே இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்து இந்த இடத்துல நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போட்டுருந்தீங்கன்னா ஓகே. இப்போ இங்கே போய்ட்டு நீங்கள் வாங்கி 16,800க்கு ஓப்பன் ஆகுது, நான் அங்கே போய் வாங்க போகிறேன் அப்படின்னா அது முடிகிற இடம். அந்த இடத்துல வந்து என்ன வேணாலும் நடக்கலாம். ஒரு ப்ரைஸு 16,800க்கு நேரம் ஒரு ப்ரைஸ் சஸ்டெண்ட் ஆகிட்டதுக்கப்புறம் வந்து அகைன் பிரேக் அவுட் கொடுத்தீங்கன்னா ஓகே, அதுக்கு கீழே ஒரு லோ கிரேட் ஆச்சு, நம்ம அங்கே வந்து பை எடுக்கலான்னு சொல்லலாம். ஓப்பன் ஆகிறது அங்கே அப்படின்னா நம்ம அந்த இடத்துல வந்து பை எடுக்கக்கூடாது. ஓகே, என்ன அது இப்படி சொல்லின்னு கேட்காதீங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்ட அப்புறம் நீங்களே பார்ப்பீங்க, உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நிறைய விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா இங்கே பார்க்குறதே வேறு, லைவ் மார்க்கெட் ரன் ஆகிறதே வேறு, எல்லாமே மேஜிக். இப்போ 150 புள்ளிகள் ப்ளஸில் ஓப்பன் ஆகுதுன்னா இங்கே வாங்கினவங்க சும்மா இருப்பாங்களா? எங்கே 16,400 ரேஞ்சில் வாங்கினவங்க சும்மா இருப்பாங்களா? என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துல? எஸ், ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல நான் கம்முன்னு சும்மா சைலண்டாக தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கணும். சரி வாங்குறவங்க வாங்கி பாருங்க அப்படின்னு சொல்லி தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கணும். ஸோ ஒருவேளை அந்த இடத்துல லோயரில் ஃபார்மேஷன் ஆகுது, இதுக்கு கீழே லோயரில் ஃபார்மேஷன் ஆகுதுன்னா ஓகே அடிங்க செல் அங்கேருந்து. ஏன்னா நமக்கு முந்தைய வந்து 16,800 ரெசிஸ்டன்ஸ் இருக்காங்க. அவங்க அந்த 16,800க்கு மேலே போனால் தான் பை, அதுவரையும் பையும் கிடையாது. இங்கே போகலாம், இங்கே வந்து மேலே போயிருக்கு, ரீடெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கலாம். ஓகே, ரீடெஸ்ட்மெண்ட்டில் பிரேக் அவுட்டும் கொடுத்துருக்கலாம். ஆனால் நம்மளோட என்ட்ரி இடம் வந்து சரியான இடமா இருக்காது. நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறது ஆபத்தாக இருக்கும். வட்டம் கொஞ்சம் கீழே இறண்டு விடுங்க, ரீடெஸ்ட்மெண்ட் ஆகணும். ரீடெஸ்ட்மெண்ட்டில் பை எடுங்க. நமக்கு ஸ்டாப் லாஸ் எப்பவுமே சின்னதாக இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம போக சொல்ல ஒரு அப் ட்ரெண்ட் மேலே போயிட்டுருக்குது அப்படின்னா மேலே போய் நமக்கு ஒரு பாட்டம் ப்ரைஸில் கிடைச்சா ஓகே, நமக்கு சேஃபான ப்ரைஸ்ப்பா, ஒன்று இங்கே கிடைக்கட்டும். அப்படியே உங்களுக்கு கீழே ப்ரைஸ் வந்து கிடைச்சிட திரும்ப இங்கே மேலே போதுங்களா, அப்போ இங்கே கிடைக்கும். இந்த இடத்துல சமயம் வரீங்கன்னா என்ட்ரி போடுங்க, இது கீழே லோ ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஏன்னா நமக்கு ஒரு மல்டி கன்ஃபர்மேஷன் ஏதாவது காரணம் இருக்கணும். சும்மா இந்த இடத்துல வந்து நம்ம டாப்பில் போயிட்டு போது பின்னாடி போய்ட்டு நம்ம பை பண்ண முடியாது. இது வந்து நிஃப்டியோடைய சார்ட் என்ன வியூ ஃப்ரெண்ட்ஸ் எண்டு. ஓகேங்களா?
சரி ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய டெலிகிராம் சேனலில் கூட உங்களுக்கு சென்ட் பண்ணுறாங்க, விருப்பப்பட்டால் நீங்கள் அதிலையும் ஜாயின் பண்ணிங்க. ஃப்ரீ டெலிகிராம் சேனல் இருக்குது, ப்ரைம் டெலிகிராம் சேனல் 2 இருக்குது. ஸோ ப்ரைமில் வந்து என்னென்னா கொஞ்சம் எஃபெக்ட் பண்ணி கற்றுக்கணுன்ற வரவங்களுக்காக ப்ரைம் டெலிகிராம் சேனல் இருக்குது. இல்லை சார், மேலோட்டமாக இந்த நிறைய வந்து டைம் பாஸ் பண்ணுறவங்களுக்காகவும், அப்புறம் வந்து ஓரளவுக்கு வந்து என்ன சொல்லுது, நான் ஃப்ரீயாக சில விஷயம் கற்றுக்கலான்னு இருக்கிறேன். அந்த ஃப்ரீயாக கூட டிப்ஸுக்கு ஆல்சோ எண்ணத்தோடவே வருவாங்க சில பேர். வந்து பார்த்திங்கன்னா, யாருன்னா இதுக்கு மேலே போனால் வாங்குங்க, இதுக்கு கீழே வந்தால் செல்லுங்க, குட்டி குட்டி ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்ட்ராட்டஜி இதை வச்சு பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்றவங்களுக்கு நிறைய பேர் சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படின்றவங்களுக்கு எந்த டெலிகிராம் சேனல் உங்களுக்கு யூஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்னா முயற்சி பண்ணி நான் ஒரு 3 மாதம் 6 மாதம் டைம் கொடுக்குறேன் அப்படின்றவங்களுக்காக மட்டும்தான் இந்த 2 டெலிகிராம் சேனல், ஃப்ரீயும் சரி நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனலும் சரி. ஓகே, நேற்று கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 DM எங்கே சப்போர்ட் இருக்குன்னு போட்டிருந்தேன். ப்ரைம் டெலிகிராம் சேனல் நிறைய பேருக்கு யூஸ் ஆகிருக்கும். அது பார்க்கலாம், என்ன டெலிகிராம் சேனல் நான் லாஸ்ட்டில் பார்க்க உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பேங்க் நிஃப்டியோட சார்ட்டு. பேங்க் நிஃப்டி இங்கே பாருங்கள், இந்த ரேஞ்சில் ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஃபஸ்ட் ரேஞ்ச் நம்ம ஹலையில் சொல்லியிருந்தோம், அந்த ரேஞ்ச் தாண்டி இந்த ரேஞ்ச் வந்துருக்கு. இப்போது இந்த 36,800 கிராஸ் ஆகிடுச்சு, மேலே போயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து 37,200 ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டியோட லெவல் வந்து 36,800 பிரேக் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 37,200 மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. எங்கே நம்ம பை பண்ணலாம் இந்த இடத்துல அப்படின்னா, இங்கே ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்கணும். இந்த லெவலுக்கு மேலே ஒரு லோ கிரியேட் பண்ணி அகைன் உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா நீங்கள் சம்வேரிங்கன்னா பிரேக் அவுட்டில் பை பண்ணுங்கள். இந்த இடத்துல ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகுதுன்னா பேங்க் நிஃப்டியில் பொறுத்தவரை நல்ல ஒரு என்ன சொல்ல பையிங்கான ஒரு ப்ரெஷர் நல்லா தெரியுது. ஆனால் செல்லிங் ப்ரைஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. 2 இடத்துல அதிகம் கவனிச்சிக்கங்க. பையிங் கொடுத்துருங்க, பையிங் பண்ணிடாதீங்க. இந்த பக்கம் நல்லா செல்லிங் ப்ரெஷரும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பையர்ஸை ரிகவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பயங்கர டஃப்பாக இருக்கும். இன்றைக்கி எக்ஸ்பைரி வேறு, கொஞ்சம் நேரம் கீழே போகும், திடீர்னு மேலே போகும், திடீர்னு கீழே வரும். ஸோ இந்த இடத்துல வந்து ஹை வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ 2 லெவல் மட்டும் கொடுத்துருக்கு, அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. 37,200 ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்குது, அதே ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஒரு லெவல் பிரேக் அவுட் ஆகிட்டு என்ன ஆகும், இந்த லெவல் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். எப்போது 37,200 வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். எப்போது இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகிடுச்சு, மேலே போய்ட்டு சஸ்டெண்ட் ஆகிட்டு ரிவர்ஸில் வர சொல்ல இது வந்து சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். அதையும் பார்த்துங்க, மேலே போய்ட்டு கீழே வரதானே பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் என்னென்ன மாதிரி வியூ பண்ணலாம்னு உங்களுக்கு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். 37,200 ரெசிஸ்டன்ஸ், 37,800 சாரி 36,800 ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். சரி சார், மார்க்கெட் வந்து 9 மணிக்கு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் ஆகுது. அப்போ என்ன சொல்லலாம்னா, இப்போ மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட்காக மேலே வந்து அப்படியும் போகலாம். 2 சினாரியோ பாருங்கள். மொத்தத்தில் லெவல்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுங்க. 36,800 மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இந்த லெவல் வந்து இங்கே பிரேக் அவுட் கொடுக்காமே இருக்குது அப்படின்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல். பிரேக் அவுட் கொடுத்துச்சு மேலே போயிடுச்சுன்னா இது சப்போர்ட் லெவல். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போது லைவ் மார்க்கெட்டில் சார் என்ன சார் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க, அப்போ டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணிங்கன்னு கேட்கலாம். அதாவது இந்த இடம் வந்து 200 EMA டச் ஆகுது, இது வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகுது. ஏன்னா வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இந்த சப்போர்ட்டாக ஒர்க் ஆகுது. இந்த பக்கம் 200 EMA டச் ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணியிருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னுடைய டெலிகிராம் சேனல். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 EMA இங்கே வந்துடும். 9 மணி 27 நிமிஷத்துக்கு 200 EMA அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ 200 EMAனா என்னென்னு தெரியாமல் உங்களுக்கு எதுவும் புரியாது. அட்லீஸ்ட் 200 EMAனா என்னென்னு தெரிஞ்சவங்களுக்கு நிறைய விஷயம் புரிஞ்சிருக்கும். 200 EMA சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். 200 EMA கட் ஆகிட்டு கீழே இருந்து மேலே போக சொல்ல ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். மேலேருந்து கீழே வர சொல்ல சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். இது ஓகேங்களா? ஸோ அதனுடைய பவரை பார்த்துங்க. பவர் ஆஃப் 200 EMA அதையும் மென்ஷன் பண்ணியிருக்க பாருங்கள். நல்ல ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருக்கு. கண்டினியூவாக காமிச்சிட்ருக்கு. இன்னமும் வந்து அதில் லெவல் பார்த்தீங்கன்னா போயிட்டு தான் இருக்குது. எப்போ அந்த ட்ரெண்டில் இங்கே சப்போர்ட் எடுத்தது கண்டினியூவாக மேலே போயிட்டே இருக்கு பாருங்கள். ஸோ நமக்கு அந்த லெவல் போனோட 36,500 லெவலில் எக்ஸிட் ஆகிருக்கலாம் ஃபஸ்ட் லெவல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 36,600. ஏன்னா ட்ரெண்ட் லைன் டச் ஆகிடுச்சு, ரெஸ்பான்சிபிள் பண்ணிச்சு, இங்கேயும் வந்து எக்ஸிட் ஆகிருக்கலாம். 2 இடத்துல வந்து எக்ஸிட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருந்தது. இது மாதிரி லைவ் மார்க்கெட்டில் நிறைய விஷயம் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனலில். இது பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இது ஏஷியன் பெயிண்ட் வந்து மேலே ஒரு பிரேக் அவுட் கொடுக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு 31,007. அதாவது அந்த ப்ரைஸ் இருந்துச்சு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நான் சொன்னது. மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு அப்புறம் இல்லை, மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி, அப்புறம் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் இது மாதிரிலாம் விஷயம் வந்து என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணியிருப்பேன். இது வந்து என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கிற ப்ரைம் டெலிகிராம் சேனல் இது. ஏன்னா இப்போ அவங்க சொல்லுவாங்க, சார் நம்ம கற்றுக்க சொல்ல சின்ன ஏதாச்சும் நம்ம ட்ரேடிங் பண்ணலாமா இல்லை ப்ராக்டிஸ் பண்ணலாமா அப்படின்வாங்க. அவங்க ப்ராக்டிஸ் தான் பண்ணிட்டோம், ட்ரேடிங் தான் பண்ணணும். ஆக்சுவலாக வந்து கற்றுக்க சொல்ல யாரும் ட்ரேடிங் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன் நான். ஒரு சில சார் நான் ட்ரேடிங் பண்ணலாம், நீங்கள் எதுவுமே சொல்லித்தரீங்க, எதுவும் டிப்ஸ் மாதிரி கொடுக்க மாட்டேறீங்க, ட்ரிக்ஸ் மாதிரி கொடுக்க மாட்டேறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சரி, நீங்கள் அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குதோ அப்படி. நான் என்ன சொல்கிறேன்னா அது ஆபத்து. ட்ரிக்ஸுன்றது ஆபத்து.
இது ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, இந்த லெவலில் இது மாதிரி போனால் மேலே போதா கீழே போதா அப்படின்னு பார்த்துங்க. ஏன்னா ஒரு சிலர் புரியாது, நான் சொல்லித்தரது புரியல அப்படின்றவங்களுக்கு, பேசிக் சார் நம்ம எதுவுமே தெரியல எங்களுக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த விஷயம் வந்து ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போது ஏஷியன் பெயிண்ட் இதுக்கு மேலே போகுதுன்னு சொல்லி எப்படி மேலே போகுதுன்னு சொல்கிறாங்க, நம்ம அது பார்க்கணும். ஒரு வாரம் 10 நாள், ஒரு மாதம் 2 மாதம், ஏன்னா வந்து லைஃப் டைம் ஃப்ரீ இல்லைங்களா அவங்களுக்கு. ஸோ இந்த லெவல் மேலே போதா இந்த லெவல் கீழே வருதா அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்போ அவங்களுக்கும் ப்ராக்டிஸ் ஆகும். ஓகே, இது மேலே போனால் பை, இதுக்கு கீழே வந்தால் செல், இதுக்கு ஸ்டாப் லாஸ் போடணும் அப்படின்ற விஷயம் தெரியும் அவங்களுக்கு. ஓகேங்களா, இது மாதிரி இது ஆல்ரெடி 2-3 வருஷமாக மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனல் கூட. இப்போது வெபினார் ஜாயின் பண்ணி தான் அந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. சார் அவ்வளோ காசில் எங்ககிட்ட கிடையாது, நாங்கள் எப்படி வெபினாரில் அட்டென்ட் பண்ணி தான் அது உள்ளே வர முடியுமா அப்படின்னா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கூட இந்த டெலிகிராம் சேனல் வரலாம் இந்த ப்ரைமில். அதாவது இந்த வீடியோக்கு 4 லிங்க் கொடுத்துருக்கோம் பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ஒன், இந்த 4ல் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே வந்துடலாம். ஆனால் அந்த ட்ரேடிங் பண்ண அக்கௌண்ட் ஓப்பன் வந்து ஆக்டிவாக இருக்கணும். சும்மா ஏதோ ஃபார்மாலிட்டிக்காக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு சும்மா விட்டுட்டிங்கன்னா டிசேபிள் ஆகிடும். அதில் நீங்கள் ஆக்டிவாக நீங்கள் ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் லைஃப் டைமுக்கு நீங்கள் அதை ரன்னிங் பண்ணலாம். இது முற்றிலும் ஃப்ரீ தான். நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ஃப்ரீ தான். இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனல் லைஃப் டைம் இருக்கிறதும் ஃப்ரீ தான். என்ன ஒன்றுன்னா, வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டவுட்லாம் கிளாரிஃபிகேஷன் பண்ணப்படும். சார் இது ஏன் மேலே போச்சு, இது ஏன் கீழே வந்துச்சு, இது இந்த இடத்துல என்ன வரும், இடத்துல எப்படி போகலை, ஏன் இந்த பக்கம் பை கொடுத்தீங்க, இந்த பக்கம் ஏன் சேல் கொடுத்தீங்க அப்படின்ற விளக்கம் வந்து ப்ரைம் டெலிகிராம் சேனலில் இருக்கிற வெபினார் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணப்படும். நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவங்களுக்கு உங்களுடைய சொந்த நாலேஜ் வச்சு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வேலை சந்திக்கலாம். பாய்.